வெனிசுலா நாட்டின் அதிபராக இருந்த நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்க நாட்டால் சிறைபிடிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெனிசுலாவை தாங்கள்தான் நிர்வாகம் செய்வோம் என்று தடாலடியாக வேறு அறிவித்திருக்கிறார். இந்த சம்பவம் உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெனிசுலா நாட்டின் இடைக்கால அதிபராக டெல்சி ரோட்ரிகஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். இது பற்றி ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நாங்கள் சொல்வதை நிறைவேற்றாவிட்டால் மதுரோ மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற டெல்சி ரோட்ரிகஸை பகிரங்கமாக மிரட்டியிருக்கிறார் ட்ரம்ப். வெனிசுலாவிலிருந்து அமெரிக்காவுக்குள் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாகவும் இதற்கும் அந்த நாட்டின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவுக்கும் தொடர்பு இருப்பதாக சொல்லி அமெரிக்கா அவரை சிறைப்பிடித்துள்ளது. வெனிசுலாவில் வான்வழி தாக்குதல் நடத்தி நிக்கோலஸ் மற்றும் அவரின் மனைவியை அமெரிக்கா சிறைப்பிடித்துள்ளது. இது அந்த நாட்டில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரோ சிறைப்பிடிக்கப்பட்ட புகைப்படத்தை வெளியிட்டு, இனிமேல் வெனிசுலாவை நாங்கள்தான் நிர்வாகம் செய்வோம் என்று வேறு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். மேலும் வெனிசுலா மீது வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தப்பட்டது, நிக்கோலஸ் மதுரோ நாடு கடத்தப்பட்டுள்ளார் என்றெல்லாம் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். இதனால் வெனிசுலாவில் அசாதாரண சூழல் உருவாகியிருக்கிறது. சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் நிக்கோலஸ் மற்றும் அவரது மனைவி இன்று நியூயார்க் நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளனர். இதனிடையே வெனிசுலா நாட்டின் இடைக்கால அதிபராக டெல்சி ரோட்ரிகஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். வெனிசுலா நாட்டின் துணை அதிபராக இருந்த டெல்சி ரோட்ரிகஸ் அந்த நாட்டின் எண்ணெய் வளம், பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளை கண்காணித்து வருகிறார். கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் அவர் வெனிசுலா நாட்டின் துணை அதிபராக இருந்தார். 56 வயதான டெல்சி ரோட்ரிகஸ் ஒரு வழக்கறிஞர் ஆவார். அவர் வெனிசுலா நாட்டின் முதல் பெண் துணை அதிபர் என்ற பெருமையை பெற்றவர். அவர் அமெரிக்காவின் நெருக்கடிகளை எல்லாம் தாக்குப்பிடித்து இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி தீர்வு கொடுக்கப் போகிறார் என்பதை ஒட்டுமொத்த உலகமும் உற்று நோக்கி வருகிறது. ட்ரம்பின் இந்த நடவடிக்கைக்கு பல்வேறு நாடுகளும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. அமெரிக்காவிலிருந்தும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. ட்ரம்புக்கு பதிலளித்துள்ள வெனிசுலா, நிக்கோலஸ் மதுரோவுக்கு துணை நிற்போம், இடைக்கால அதிபர் தலைமையில் ஒன்றிணைந்து அமெரிக்காவின் நடவடிக்கையை தவிடுபொடியாக்குவோம் என கூறியிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் ட்ரம்ப் மீண்டும் மிரட்டல் விடுத்துள்ளார். நாங்கள் சொல்வதை டெல்சி ரோட்ரிகஸ் கேட்க வேண்டும். எது சரியோ அதை அவர்தான் செய்ய வேண்டும். அப்படி அவர் கேட்கவில்லை என்றால் அதற்கு அவர் மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டும். அது நிக்கோலஸ் மதுரோவை விட பெரியதாக கூட இருக்கலாம். வெனிசுலா அருகே 15,000 வீரர்கள் அடங்கிய அமெரிக்க படையை நாங்கள் நிறுத்தியுள்ளோம். தேவைப்பட்டால் வெனிசுலா மீது புதிய ராணுவ தாக்குதல் நடத்தி டெல்சி மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். இவ்வாறு பகிரங்கமாக மிரட்டியுள்ளார் ட்ரம்ப். அவரின் இந்த பேச்சு வெனிசுலாவில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. எனினும் தன் தந்தை மதுரோ விரைவில் வெனிசுலா திரும்புவார் என்று அவரின் மகன் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். Subscribe to One India and never miss an update.